والحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலை இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்திலே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நபித்தோழர்களுக்கு பிறகு இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகிய நம் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே இறை அருளை பெற்றுக் கொள்வதற்காக நம் மீது கடமையாக்கப்பட்ட யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய நன்மை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னால் தூய்மைவாதிகள் யார் என்ற தலைப்பில பரிசுத்தவான்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே பரிசுத்தவான்கள் யார் என்ற தலைப்பில அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், இன்னும் பிற நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மள சில பேருடைய உள்ளத்தில், எல்லோருடைய உள்ளத்தில் இல்லாட்டாலும் சிலருடைய உள்ளங்களில் நாமெல்லாம் ஒரு பெரிய பெர்ஃபெக்டான ஆளு, பரிசுத்தவான்கள், சொர்க்கத்துக்கு உரியவர்கள், அது இன்னும் அளவு கொண்டு நாங்கள் தான் 5 கூட தொழுகிறோம்ல, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு வைக்கின்றோம்ல, ஜக்காத் கொடுக்குறோம்ல என்பதாக அவங்க செய்யக்கூடிய ஒரு சில நன்மைகளை சொல்லி நாங்களாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் நல்லோர்கள் என்று இவர்களாக முடிவெடுத்து மனசில் ஒரு கர்வத்தை உண்டாக்குகிறார்கள். நாமெல்லாம் எப்படி ஆள் தெரியுமா என்று அந்த மாதிரி தனிநபரோ ஒரு இயக்கமோ ஒரு ட்ரஸ்டோ ஒரு ஊர் ஜமாத்தோ எதுவாகவும் இருக்கலாம், அங்க மண்டையை கிளி வைக்கிறது. நம்மளாம் யார் தெரியுமா? நம்மளமா இபாதத்து பண்ண யாரால முடியும்? நம்மளமா தஹஜ்ஜுத் தொழுவதற்கு யாரால முடியும்? நம்மளமா திக்ர் செய்வதற்கு யாரால முடியும் என்று சொல்லி இப்படியெல்லாம் தன்னை பற்றி ஒரு பரிசுத்தவானாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் நிஜத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில பரிசுத்தவான்களா அல்லது மனிதர்களுடைய பார்வையிலேயா இவர்கள் பரிசுத்தவான்களா? வெளிப்படையான பார்வையில அல்லாஹ் மீது கடமையாக்கி சில இபாதத்துக்களை செய்கிறோம். ஆனால் அந்த இபாதத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நேரம் வந்து பிரயோஜனம் கிடையாது, ஹஜ்ஜுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது,
தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுத்து புரோஜனம் கிடையாது, ஜக்காத்து கொடுத்து புரோஜனம் கிடையாது, நன்மையும் தீமையை தடுத்து பயன் கிடையாது. அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா அது அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். அப்படி இருக்கும்போது தங்களை பரிசுத்தவான்களால் நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு அவலநிலை. எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட நபரும் சொல்லி காட்டணும். சில பேர் நான் தகஜ தொழுதாங்க உன்ட்ட கேட்டாங்களா, நான் அந்த நோக்கம் வச்சுங்க உன்ட்ட கேட்டா சொல்லுப்பா நீ ஏன் சொல்றா, இப்படி சில பேர் விளம்பரம் செய்யக்கூடியவனாக இருந்து ஒன்று தடுக்க பரிசுத்தவாதிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை ஒரு இபாதத்தை செய்கிறான், அந்த இபாதத் அது பிறருக்காக செய்கிறான், அல்லாஹ்வுக்காக அல்லாமல் பிறர் பார்க்கணும், பிறர் மெச்சணும், பிறர் நம்மளை போற்றணும். இவர மாதிரி ஊர்ல தொழுகையாளி யாருங்க, இவர மாதிரி தர்மகர்த்தா யாரு, இவர மாதிரி அல்லாவோடு பின்னி பிணைந்து பாம்பு சொல்லப்பட்டா பிரயாசத்துக்கு போயிடாரு என்று பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஊர்வலகத்திற்காக இபாதத்தை செய்தார். இப்படிப்பட்ட விளம்பரதாரர்களும் தங்களை பற்றி மக்கள் மன்றத்தில் சொல்வது என்ன, கேட்காமலே ஒப்பிப்பான். இப்படி செஞ்ச நேற்று தனிநபர் தாராவுக்கு போனாங்க, 10 பேரை கூட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் கேட்காமலே, கேட்டா சொல்லு, கேட்காமலேயே சில விஷயங்களை ஒப்பித்து அதை சொல்லி அதை மக்கள் மன்றத்தில் சொல்லி காட்டி அதன் மூலமா தன்னை பற்றி பிரபலியம் அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் ஒரு இபாதத்து அல்லாஹ்வுக்கு அல்லாமல் அந்த கர்வத்தை விரும்பி அந்த மரியாதையை விரும்பி தன்னை ஒரு ஆபித் வணக்கசாலி சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வணக்க வழிபாடை செய்தால் இவனுக்கு எப்படி இவன் இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். விளம்பரப்படுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விளம்பரப்படுத்திட்டு எல்லாம் முடிஞ்சு உலகத்திலே விளம்பரத்துக்கு ஒன்று கூடி கிடைத்து விடும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இவன் விளம்பரப்படுத்தாம எனக்கு என் மீது கட்டலாங்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன்ல, நான் கரிமாசலி முஸ்லீமா இருக்கக்கூடிய காரணத்தினால் என் மீது அல்லாஹ் என் மீது கடமையாக்கி வணக்க வழிபாடுகளை நான் செய்கிறேன் என்று முடிவெடுத்து நம்ம அளவுக்கு பாவம் சொல்லப்படாத ஒரு நல்லது செய்யறோம், நன்மை தீமையை தடுக்கணும், இப்படி போயிட்டோம்னா அது ஒரு ரூட்டு. இதெல்லாம் பெரும்பலிய பெரிய நோயா இருக்குது. இந்த பெரும்பலிய நோய் என்பது பல வடிவத்தில் ஒன்று. அதுல ஒன்று இபாதத்தை கொண்டு தம்பட்டம் அடிக்கிறது. நான் எப்படியா தெரியுமா, அவ்வளோ சுண்ணத்தில் ஊரானே, சுண்ணத்தில் ஊரையே, நான் சுண்ணத்தில் ஊரானே, நான் தஹஜ்ஜுத் ஊரானே, அப்படி இப்படின்னு நினைச்சேன். இது இந்த மாதிரியெல்லாம் தன்னை பற்றி மக்கள் மன்றத்தில் சொல்லி அதன் மூலமா அவருக்கு அவரை பற்றி பெரிய உள்ளத்துல மதிப்பு, பிறருடைய உள்ளங்கள்ல ஒரு மரியாதை மதிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தக்கூடியவன உண்மையை செய்வான். இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு விளம்பர நோக்கத்தோடு ஒரு தந்திரத்தோடு இப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா குர்ஆன் என்ன பேசுகிறது. சில இயக்கங்கள்ல எல்லாம் அப்படியே பண்ண எழுதினாங்க, நம்ம இயக்கம் பெர்ஃபெக்ட் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், எங்க இயக்கத்தில் நீங்கள் பயணித்தால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் உங்களுக்கு உறுதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படிப்பட்டவங்க நிரந்தர நகரத்தெல்லாம் வச்சிருக்கிறான். உனக்கு எப்படி தெரியும் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது உனக்கு என்னப்பா உத்தரவு இருக்குது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லுது. பின்னாடி வரக்கூடிய ஹதீஸ் நம்ம சொல்லி காட்டுவேன். அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இயக்கமோ சங்கமோ இன்னும் தனிப்பட்ட முறையில் இபாதத்து பண்ணிவிட்டு நான்லாம் சொர்க்கம் கிடைச்சி சொல்ல முடியுமா? சொர்க்கம் பத்திரம் போட்டு தரக்கூடிய ஒன்றா? சொர்க்கத்தை பட்டா போட முடியுமா? சொர்க்கத்தை அதிகாரி பார்த்து அளந்து ஒன்று தரக்கூடிய ஒரு விஷயமா? நம்ம வீட்டு சொத்தா சிந்திச்சு பாருங்க. பாட்டா முட்டை சொத்தா நம்ம தகப்பனா சொத்து கிடையாது. நீ சம்பாதிக்க வாங்கினதா? சொர்க்கம் அல்லாஹ் அவருடைய கருணையால் உங்களுக்கு கொடுக்கணும். அவருடைய அருளால் உங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும். உடனே அப்புறம் சொன்னா இழந்து விட்டார்கள என்பதற்காக நல்லா தரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில இறைச்சமுடையவர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாஹ் எடுப்பான். அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை உள்ளபடி குரூப்பை சேர்த்து அவர்களும் நன்மையை தீமையை தடுத்து அந்த மாதிரி உலகத்தில் இபாதத்துக்கு செய்து வாழக்கூடியவர்கள் அவங்களுடைய முடிவு அல்லாஹ் கையில. நீ அறிவிக்கிறது நீ யார்? இறைவனா? நபிகள் நாயகமா? அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதைத்தான் சொல்றான். அல்லாஹ் சொல்லித் தருவதற்கு முன்னால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்வதற்கு முன்னால் குர்ஆனுடைய சில வசனங்களை பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயத்துடைய 49வது இறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதீன யஸக்கூன அன்ஃபுஸஹும் பலில்லாஹு யஸக்கி மன் யஷாஉ வலா யுظلمون ஃபதீலா.
4வது அத்தியாயத்துடைய 49வது வசனம். தம்மைத்தாமே பரிசுத்தவான்கள் என கருதிக் கொள்வரை நபியை அறியவில்லையா? மாறாக தான் நாடியோரை அல்லாத பரிசுத்தமாக்குகிறான். அவர்கள் அணுவளவும் அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வை நான் நாடினவனுக்கு அநீதிழைக்க மாட்டேன். நீ உண்மையை தூய்மைவாதியா பரிசுத்தமானா என்பதை உனக்கு சொர்க்கம் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா ஒரு விஷயமா இறைவனாக நான் அநீதிழைக்க மாட்டேன், உனக்கு சொர்க்கத்தை தந்துருவேன் என்று அல்லாஹ் சொன்னான். தம்மைத்தாமே பரிசுத்தமா நீ முடிவு பண்ணாத, சொன்னதை செய்யணும். வேலை பரீட்சையில் எக்ஸாம் எழுதிடுவான் மாணவர்கள்லாம். இப்பெல்லாம் தர்க்கம் அடிச்சுக்குவான். உன்னோட 20 மார்க் எழுதிட்டாமா, 15 மார்க் கொஸ்டின் 5-6 கொஸ்டின் எழுதிட்டாமா, இவனா மார்க் கொடுத்துருவான். 5 மார்க் கொஸ்டின் எழுதிட்டாமா, 10 மார்க் கொஸ்டின் எவ்வளோ அட்டன் பண்ணிட்டாமா, ஃபர்ஸ்ட் மார்க்குமா. ஃபர்ஸ்ட் மார்க் வருவானா? இவன் ஒரு கால்குலேஷன் போடுவான். டீச்சர் திருத்து வரல, ப்ரொஃபஸர் டீச்சர்னு அந்த கல்வியாளர்கள், அது சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள ஆசிரியர்கள் மதிப்பெண்ணை போடுறோம். அண்ணன் போடுவோம், ஆசிரியர் போடுவாங்க. போட்டால் இவனோட மதிப்பெடுக்க தப்பா போயிடும். 100 மார்க் கணிச்சா 60 வாங்கிட்டோமே, 65 வாங்கிட்டோமே, 90 மார்க்குக்கு நம்ம கணிச்சோம் 40 நின்றுட்டோமே அப்படின்னு நினைச்சோம். இவனா 50 கணிச்சு 25 ஃபெயிலாக போயிட்டோமே. இப்படி எல்லாம் வந்துக்கிட்டு போங்க இல்லாத செய்தியை பேசுறான். நம்பிக்கை வைக்க நல்லா சொல்றது கூட நன்மையான காரியத்தில் ஈடுபடணும், செய்தாரை நம்ம வழிகட்டக்கூடாதுன்னு அப்படி அல்லாஹ்வுக்கு நம்ம உதவிக்கிறதான ஒழிய நம்ம எப்படி நம்ம பரிசுத்தவான் என்று சொல்ல போச்சு. இந்த பரிசுத்தவான் வழி நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் இந்த இஸ்லாம் கிடைக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அதனால தம்மைக்காக பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இறைவனாக நான் முடிவெடுப்பேன் என்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம சொல்றானா இல்லையா? அதுபோல் தன்னை பரிசுத்தமானவன் சொல்றவனா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்கெல்லாம் சின்ன மகான் பெரிய சூஃபியாக்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம அல்லாஹ்வோட கனவுல பார்த்தேன், இன்னைக்கு பெரிய நபிகள் நாயகத்தை கனவுல பார்த்து விட்டடிக்கிறது. அந்த மாதிரி பெரிய மகான் கனவுன்னா ஒரு மகான் ஒரு மகான் என்ன செய்வாரு, எனக்கு கனவுத்து நாயக கிழமை வந்தாரு, சாலை பாஷா அவங்க கிழமை, இப்படி எல்லாம் புட்டா ரீல விட்டு பொய்கார எல்லாமே இட்டுக்கிட்டுறாங்கல்ல. இவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். இவர்களெல்லாம் தன்னை பரிசுத்தமானு சொல்றாங்க. நாங்கெல்லாம் யார்? பெரிய சூஃபி, பெரிய மதகுரு, பெரிய அவுலியா, பெரிய ஆன்மீகவாதி. நான் காசி வாங்கணும்னு சொன்னா நோய் வாய்ப்புட்டே கேட்டவா உன்னை தொட்டுட்டோம்னு வைங்க, மயிலால காலம் தலை விட்டோம்னா நோய் போயிடும், உன் வயிற்று வலி போயிடும், உன் காய்ச்சல் போயிடும், நீ நல்லபடியா 2 வருஷம் உயிர்வாழ்வா என்றெல்லாம் மண்டைய கேள்வி என்ன செய்யறாங்க. பொய்யும் பொருட்டையும் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கிறீர்களே, இவரெல்லாம் சில பிரசுத்தம்னு சொல்றாங்க. காலத்தில் என்ன கேரளாவில் கேசங்களை நீங்க பேஸ்புக்கில் பார்த்துப்பீங்க. ஒரு எம்ஜிஆர் தான் இருக்காங்க மாவட்டம், அவன் காலத்துக்கு மொத்தம் அளவுக்கு இருக்கேன். முஸ்லீம்களுக்கு இருக்க நம்ம கேரளாவில் அதிகமாக இருக்கான். ஏற்படுத்த போகக்கூடியவர்களாக சாலை பாஷா அங்கே என்ன செய்வாங்க, தமிழகத்து தர்காக்களை பார்த்து ஒரு பாட்டு படித்தார். அந்த காலத்தில் அவர் அர்த்தம் தெரியும். ஷேக் முகமது கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி தமிழகத்து தர்காக்களை பார்த்தா நீங்கள் நிறைய நாடகத்துக்குள்ளே போயிருந்தீங்க. போய் பார்த்து விட்டு நீங்கள் தான் அவளியா காசு கொடுங்க, பார்த்து நோய் நீக்கிங்க, இது கோரிக்கை ஏற்றுக்கிறேன், எப்படி பட்ஜெட்டில் பாஸ் ஆகணும், எம்பியோட தேர்ச்சி அடையணும், சிஏவோட பாஸ் ஆகணும், கலெக்டர் எக்ஸாம் எழுதிருக்கிறோம் அதில் பாஸ் ஆகணும்னு சொல்லி மகாநபியான்னு போய் சூஃபியா கண்டு இவங்கெல்லாம் பொய்யர்கள். அதெல்லாம் யார்? இவங்கெல்லாம் பரிசுத்தமாக சொல்றாங்க. நாங்கள் எங்கிட்ட வாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பார்த்து இங்கே பாருங்க, நீங்கள் பரவசம் அடைஞ்சிடுவீர்கள், நாங்கள் தொட்டா உங்களுக்கு பவரை ஏற்றி விட்டுருவோம், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாற்றவனை பற்றி எல்லாம் பேசுகிறான். 4வது அத்தியாயத்தில் 50வது வசனம். உனு கைஃப எஃப்தருன் அலல்லாஹி கதிப வகஃபா பி இஸ்ம முபீனா. அவர்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி இட்டு கட்டுகிறார்கள் என்பதை நபியை கவனிப்பீராக. பகிரங்கமான பாவத்திலே இதுவே அவர்களை நரகத்தில் தள்ள போதுமானது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இட்டு கட்டுறான், எனக்கு அல்லாஹ் பெரிய ஆளை புரிஞ்சு விட்டான், எங்களுக்கு பெரிய அளவு இறைவன் தொடர்புல இருக்கிறோம், இப்படிலாம் கதை விடுறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு பொய்யர்கள் என்று வார்த்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படியான பரிசுத்தவாதிகள் யார்? அபூ ஹுரைரா இல்லாமல் கேட்கிறாங்க. ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கேட்கிறார். சரி, புகாரில் வரக்கூடிய நபிமொழி கிரந்தத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா கேட்கிறார், வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையில உங்களுடைய பரிந்துரைக்கு உரியவர் யார்? நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய எங்கள்ல நபிகள் நாயகமே உங்களுடைய உம்மத்துக்கல்ல நீங்க யாருக்கு பரிந்துரை செய்வீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவே, என்னை பற்றிய செய்திகளில்
என்னை பற்றிய செய்திகளின் மீது உனக்கு இருக்கும் பேராவல், ஆசை, காதல், நேசம், அதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ என் மீது ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, மார்க்கத்தை கற்றுக் கொள்வதற்காக தீவிரம் காட்டுகிறீர்களா புகழையா என்று சொல்லிவிட்டு இந்த கேள்வியையும் எங்களிடத்தில் நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று நினைத்தேன். நபிகள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மறுமை சம்பந்தப்பட்ட கேள்வியில என்னுடைய பரிந்துரை யாருக்குரிய நபிகள் பரிந்துரை என்று கேட்கக்கூடியவராக உங்களை நினைத்தேன். கரெக்டா கேட்கப்பட்டீங்க சொன்னாங்க. நாளை மறுமையில மக்கள் அனைவரிலும் என்னுடைய பரிந்துரை செய்யக்கூடிய பரிந்துரைக்கு தகுதியானவர் யார் என்று சொன்னார். தூய்மையான உள்ளத்தோடு, இறைபயத்தோடு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னாரோ அவருக்கு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த ஹதீஸ் லா இலாஹ முடிஞ்சிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று உள்ள தூய்மையோடு யார் பரிசுத்த உள்ளத்தோடு சொல்றாரோ, சொந்தமாய் கொள்கையில உறுதியா இருக்கிறாரோ அவருக்கு தான் நான் பரிந்துரை செய்வேன். அல்லாஹ் விட்டு அல்லாஹ் அல்லாத யாராவது சூழ்நிலையோ செய்வேன் அப்படின்னு போற மாதிரி நீ கண்டிஸ்டே அப்படி போறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்குறீங்க, நோய் பிடிகளை கொடுக்குறீங்களா? இப்படி எல்லாம் கண்டிஸ்டி ஒரு ஆள் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு கீழே வந்து. அப்படியா? அப்படி கிடையாது. அந்த மாதிரிலாம் மார்க்கத்தை பொறுத்தவரை கிடையாது. கண்டி ஒரு நாள் பார்த்த உடனே கண்டிஸ்டி நம்ம கீழே வந்துருவோம், நோய்வாய் போட்டுருவோம். ஒரு அடி இந்தியா முடிக்க வந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை முடிக்க வந்தார்களோ அது இருக்குதுன்னு சொல்றீங்க. அது சில ஹதீஸ்கள் இருந்தாலும் அந்த ஹதீஸ் மார்க்கம்லாம் இல்லைங்க. திருமறை குரான்ல சொல்லித்தரப்பட்ட அந்த குரானோடு மோதும் பொழுது அல்லாஹ்வுடைய போராட்டம் ஹதீஸ்ல ஹதீஸே ரெண்டு பேர் 3 5 பேர் அறிவிக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வோடு மோதக்கூடிய அளவுக்கு சில அல்லாஹ் நடையை செய்வான். குள்ள இசிபானா இல்லாம கதபல்லாஹுலனா, அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே அனுகாதின் நபியை சொல்லுங்கன்னு சொல்லப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹ் விதிச்சா எல்லாம் வரும். நீ அவன் சொன்னா நீ தனிப்பட்டதை பிரிக்கிறா. கண்டிஸ்டே அவர் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, நோய்வாய்ப்பட்டேன், அவர் ஏங்கினாரு, பணக்காரன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்வதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று என்பது பார்க்கலாம். இந்த மாதிரி நாயா இல்லாத உறுதியா இருந்தா அல்லாஹ் சொன்னதோ நின்றுக்கிறோம். மகானபிலே ஷாஃபி மாமா கம்பெனி மாலிகி ஜவுசி அது இது செய்யறோம். இப்படி எல்லாம் அவருடைய கூட்ட அவங்க சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லுங்க. அந்த பெரிய மார்க்க சாயல் பூசி அப்படி விளக்கம் சொல்லிட்டு போங்க. மார்க்க சாயல் பூசி அல்லாஹ்க்கு மேல நபிகள் நாயகத்துக்கு மேல கொண்டு சேர்க்கிறாங்க. அசலஃபுகள் பல மாதிரியான முறையில் இருக்கக்கூடிய ஜாக்கு பல மாதிரி அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய விளக்கத்தை விளக்கமா சொல்லு, அவருடைய தனிப்பட்ட கூட்டா சொல்லு. குர்ஆன் வசனமாக சொல்லுங்கள். நபி மொழி நபிகள் நாயகம் சொன்னாலும் சொல்லுங்க. எல்லாரும் கொலைக்கு உடனே சந்தேகத்தை வராங்க. பயாசில இஸ்லாம் சந்தேகமா இல்ல அப்படின்னு பார்க்கறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் சந்தேகம் கேட்கிறான். நான் தொழில் கடலூர்ல இருக்க ஒரு ஆள் வந்து இந்த மூசா நபி போய் அந்த மீன் விஷயமா அவர் போய் ஒரு அறிஞர் தேடி போறாருல, அந்த அறிஞரை தேடி போற விஷயத்துல அந்த எல்லாம் சொல்லுவான். ஹில்லரை போய் பாருங்க, ஹில்லர் உங்களிடம் மூசா அறிவாளின்னு அவர் அப்படிதான் மக்கள் கேட்கும் பொழுது மூசா நபி அவர்கள் மக்கள் கேட்கிறாங்க, பயம் பண்ணிக்கிறார், நிப்பாட்டுங்க மூசா, உலகத்தில் அறிவாளி யாரு? அறிவாளி யாரா? நான் தான்ப்பா, என்ன விட்டா யாரு இருக்கிறாங்கிறாரு. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். நபி உண்மையில அவங்க அறிவாளி, அல்லாஹ் தான் முடிவு எடுத்து சொல்ல வேண்டியதானே. அவர் திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டார், நான் தான் அறிவாளி. அல்லாஹ் என்ன செய்யலாம், உனக்கு மேல அறிவாளி இருக்கிறார், போ கீழே இருக்காரு. அந்த ஹிலோட சிம்மப்புறான ஒரு சூப்பர் காஃபி அது பெரிய இது படிச்சு பாருங்க. அங்க ஒரு அளவுக்கு கேட்கிறான். அவர் அந்த மீனை கொடுக்குறாரு உயிரோடு. அந்த மீன் நிற்கக்கூடிய இடத்துல தவறி வந்து கடல்ல போங்க, கடலோட போங்க, கடல்ல ஓரத்தும் கீழே சந்திப்பீங்க நல்ல உத்தரவு. அப்பதான் என்ன செய்யப்படுது, மீனை தவற விட்டுறாரா? அப்ப அந்த இடத்துல ஒரு சொல்றாங்க ஐயரை சந்திப்பாரு. இங்க ஒரு கேள்வி கேட்கிறான் வந்துருக்கு, இந்த மீனை பொறிச்ச மீனா ஆக்கடை மீனா இல்ல கடை சுண்ணாச்சமாவது சொன்ன கடையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? இப்போ ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் தெரியாம இருக்கிறான். அசாமில் இந்த மீனை கொண்டு போனாரோ முசா நபி, ஆமாங்க அவர் பொறிச்சி மீனை கொண்டு போனாரோ அது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா சமுதாயத்தை சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்ப இப்படிப்பட்டவங்கன்னா இந்த அளவுல மூல உள்ளவங்க தான் என்ன செய்யலாம், தன்னை பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். பரிசுத்தவான்னு யாரை சொல்லலாம்? அல்லாஹ் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தவாங்க. ஒரு இடத்துல நபிகள் நாயகம் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சுசலாசனம்
அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சூனத்தில் இருப்பார், அவர் பரிசுத்தவான் சொல்லலாம். அபூபக்கருக்கு சொர்க்கம் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யறாங்க. அதுபோல உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார் சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். உஸ்மான் அலி ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்க. சயீது அப்துல் ரஹ்மான் அவுஃப் இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொன்னார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். நபிகள் நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழாம இல்ல ஃப்ராட் ஏமாத்து விலக இல்ல கேடுகெட்ட காரியங்களை செய்துவிட்டு நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு அர்த்தம். நான் பெரிய இன்னமா இறந்து வரும் அப்படின்னு ஊர்களா பேசிட்டு தெரியாது. பொய் புரட்டு அவதூறு எல்லா பாவத்தோட துணுவார் என்னங்கிற இபாதத்து செய்வாரு. பள்ளியாசல் வெளியே வந்த உடனே எல்லா கேடுகெட்ட செய்தாவுடைய வேலைகளும் முழுசா பார்த்துக்கிட்டு பள்ளியாசல் கல்ல வேலை பார்த்துட்டு அழுகிட்டு ரொம்ப நீண்ட துவா கேட்டுக்கிட்டு நல்லாமல் இருக்கிறீர்கள். எந்த விஷயத்தை பேசணும் நல்லவங்களை ஃபில்டர் பண்ணிடுங்க. 5% 10% இருப்பாங்க, 100% அவங்கள ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த உலக ஆதாயத்திற்காக இருக்கக்கூடியவங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு நமக்கு நம்மள பரிசுத்தவான் என்றோ நான் சொர்க்கவாதி என்று சொல்ல முடியும், சொல்லக்கூடாது இந்த மார்க்கம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்ப எதை அதெல்லாம் பையத்து விமானல பத்ருல உஹதுல கலந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தால் அந்த அளவுகள். அப்ப எல்லா சாஹாபிக்கும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம நல்லா என்ன வைக்கணும், சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ்வை நான் அவர்களை புரிந்து கொண்டேன், அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் சஹாபாக்கள் சொர்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு குழப்பங்கள், கொலை செய்தது, அரசியல் குழப்பங்கள், பல்வேறு வகையான முரண்பட்ட படுகொலைகள், இதுக்காக நாம் தீர்ப்பளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடணும். இது மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஹாரிஜா இப்னு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, நபியா அறிவிக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விசுவாச பிரமாணம் செய்திருந்த அன்சாரி பெண்களில் ஒருவரான யாரு, என்னுடைய தாயார் உம்முல் அலா. அந்த உம்முல் அலான்னு சொல்லக்கூடிய என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அன்சாரி பெண் இந்த உம்முல் அலா இல்லத்தில் தெரிவித்தார்கள், உங்க தாய் தெரிவிச்சாங்கிறார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவாசிகளிடத்தில் மக்காவாசிகளை ஒப்படைப்பதற்காக சீட்டு குடிக்க போறாங்க. சும்மா அனுப்புனா அதுல ஒரு மனக்கசப்பு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யார் நீதி நடப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானாரை விட நீதியா நடக்கக்கூடியவர்கள் யாருன்னா யாரும் விட மாட்டாங்க. என்றாலும் கூட அந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குடிக்க போட்டு நீங்க அவங்கள்ட்ட போட்டு மக்கா அகதிகளாக வந்த மக்காவாசிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில்டர் பண்ணி சீட்டு குடிக்க போட்டு அனுப்பும் பொழுது இவங்கள்ட்ட யாரு இந்த உம்முல் அலாவிடத்தில் வந்துக்கிட்டு ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மல்ஊன் மக்காவாசி இவர் போறார். ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க. கொஞ்ச காலம் என்ன செய்யறாரு, இருந்து தங்கி இருக்கிறாங்க இந்த அம்மாவோட வீட்டில். தங்கும் பொழுது இவர் நோய் வந்துருச்சு. நோய் வாய்ப்பட்ட உடனே அவர் ரொம்ப நோய் சிரமத்துக்கு உள்ளாக போறாரு. அந்த நோய்க்கான பணிவிடையை நம்ம செய்யறாங்க. யாரு, உம்முல் அலாவுடைய வந்துக்கிட்டு நோய்க்கு மாத்திரம் வந்து அது இதெல்லாம் செய்வா இல்லையா, அன்றைக்கு உண்டான எல்லா செய்தி எல்லா மருத்துவரையும் பார்க்கிறாங்க. கேரள மூத்தாப்பிட்டாரு. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அவரை வச்சிருந்த துணியால் கவனிட்டோம். யாருக்கு, உஸ்மான் இப்னு மல்ஊனுக்கு அவர் வைத்திருந்த துணியால் கவனிக்கப்பட்டது. கவனித்து முடிச்ச பிறகு அவர் ரசூலுல்லாஹ் வந்தாங்களா, இவங்க அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இறந்து போனவரை பார்த்து உஸ்மானை நோக்கி, அபூ ஸாயிபே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூ ஸாயிபே, அல்லாஹ்வின் கருணை உங்களின் மீது உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான்னு வார்த்தை சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுடைய கருணை உண்டாக வெளிப்பாடு முடிச்சு அது அந்த ஒரு வகையில சொல்லலாம். அல்லாஹ்வோட கண்ணியப்படுத்தி விட்டா பெர்ஃபெக்ட் வருதுன்றாங்க. பரிசுத்தவான்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவரை உம்முல் அலாவை பார்த்து, என்னமா சொல்றீங்க, இவரை உஸ்மான் இப்னு மல்ஊனை எல்லாம் கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்றீங்க சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும், நபிகள் நாயகமாய் அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருந்தும் நாளை மறுமையிலே நான் எப்படி நடத்தப்படுவேன் என்பது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் கண்ணியத்தால் மகத்துவத்தால் எவருக்கு கொடுத்தார்
எனக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் தவிர என் நிலைமை என்னன்னு தெரியாத. நீங்க வந்து உஸ்மான் இப்னு மர்வூன் போயிட்டு அபூ சாயித் அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டா அப்படிலாம் சொல்றீங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னதுல இருந்து நான் மூத்தா போற வரைக்கும் யாரையுமே கண்ணியமான என்றோ சொர்க்கம் கிடைக்கின்றா சொன்னது கிடையாது. அதை திருத்திக்கிட்டாங்க. அவரை ஜனாசபை நடக்கிற பிறகு அன்று இரவு கனவு காண்றாங்க. அவருக்காக கனவு வந்து அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த வார்த்தையை, அல்லாஹ் சத்தியம் விட்டு வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் மறுமையிலே எப்படி நடத்தப்பட வேண்டும் தெரியாதுங்கிறாங்க. பிறகு அவரை அடக்கி முடிச்ச பிறகு இந்த அம்மா ரொம்ப வருத்தம் சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க இந்த அம்மா, நீங்க வெளியில இருந்து வரணும், வெளியில இருந்து வந்து என்ன செய்வாங்க பழகுவாங்க, 5 நிமிஷம் ஒரு நாள் அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. நம்ம கூட இருந்து 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நம்ம கூட இருந்து ஊர்ல இருக்கப்ப தெரியுமா இல்லையா, சைத்தான நல்லவனான்னு தெரியுமா இல்லையா. இந்த அம்மா செய்து அந்த அவனுடைய வணக்க வழிபாடு பல விஷயத்தை வச்சுதான் உங்களை அதை சொல்றாங்க, இவங்க நல்லவங்க அதை கூட சொல்லாங்க விட்டு அந்த அளவுக்கு சொல்லாங்க. நம்ம கனவு காண்றாங்க. அந்த கனவுல என்ன சொல்லப்படுது, கனவு அந்த உண்மை கனவு கண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கனவு சொல்றாங்க, சொர்க்கத்தில இந்த சஹாபி உஸ்மான் இப்னு மர்வூனுக்கு சொர்க்கத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருப்பதை நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நபி நாம இந்த விஷயத்தை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா உங்களாலா அந்த அவருடைய உஸ்மான் இப்னு மர்வூனுடைய நற்செய்தி உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செஞ்ச நற்செய்தி தான் அந்த கனவால் காட்டப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய 3929 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்ப யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர் பெரிய மகான், அவர் பெரிய நல்லவர் என்றெல்லாம் இந்த யூதருடைய பண்பாடு, கிறிஸ்தவருடைய பண்பாடு, இந்து மதத்தாருடைய பண்பாடு, பெரிய அளவு மதகுமார்களை தலைமுறை வச்சு ஆடுறது, கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறாங்க சொல்லி இவரெல்லாம் கற்பனை பண்றதெல்லாம் இஸ்லாத்தை வேலை கிடையாது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்ப நம்மளோட என்ன செய்யணும், இவன் நல்லவர்கள், நான் பார்த்தளவுக்கு நல்லவர், நான் பார்த்தளவு கெட்டவர் சொல்லிட்டு போன அப்படியே டிக்ளேர் பண்ணி சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் நான் முத்தப்புள்ள ஹக்கத்து காத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கணக்கிற்குரிய சகோதரர்களே, இந்த ஈரான் இஸ்ரேலுடைய சண்டை 13 நாளைக்கு பிறகு, அந்த 10 நாளைக்கு பிறகு அந்த சண்டை நின்றுவிட்டது. அந்த சண்டை வந்து ஈரான் அன்னைக்கு இஸ்ரேல் கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணிவிட்டாங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப கெஞ்சி அவர்கிட்ட ஈரான் அதிபர்கிட்ட கெஞ்சி என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு ஆன்மீகவாதி அவரிடத்துல வந்து காமியக்கூடிய ஆயத்துல்லா காமியன் அவரிடத்துல வந்து ரொம்ப அதுக்கு புலமையை பண்ணி என்னன்னு சொன்னாங்க, சண்டை போட்டாங்க, சரியான அடி கொடுத்து எவ்வளவுக்கு 5000 ஆண்டு சரி கட்ட முடியாது. அடிச்சாட்டி சவுதி அரேபியா சில நாடுகள்னா ஈரான் அதிபரை பார்த்து அவங்க பாடம் படிக்கணும். சில முஸ்லீம் நாடுகளாக இருந்து அமெரிக்கா காரனுடைய காலங்களையும் கருவுறாங்க. இவங்க எல்லாம் காசு பண்ண உலகத்துக்காக இவங்க எல்லாம் அந்த ஆயத்துல்லா கம்பெனியுடைய அந்த அந்த ஈரான் அதிபரை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இவங்க இந்த சங்கி தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் சங்கி மாதிரி மீடியாவுக்கு கூட சங்கியா இருக்கிறான். ரொம்ப வந்து அவர் ஒரு மாவீரன், சிங்க குணம் படைத்தவர். அந்த ஈரான் அதிபர் ஆயத்துல்லா காமினி அவரை வந்து என்ன செய்யறாங்க, பதுக்குடியில போய் பிரச்சாரம், பதுக்குடியில போய் வந்து பயந்து போய் இருக்கிறாரு. சண்டை நின்று 2 நாட்கள் சண்டை முடிந்து 2 நாட்களாக ஆள காணோம் இப்படின்னு சங்கி மீடியாவுக்கு இந்தியாவில் என்ன செய்யறாங்க, சும்மா சொல்றாங்க, பதுக்குடி நம்மளே சொல்ல வச்சுக்கிறோம், வீடுகளை சொல்ல இல்லையா, இந்தியாவோட கிழக்கு நம்ம எங்க போதியாரும் சரி உலகத்துல தமிழகத்துல எல்லா இடத்துலையும் சொல்ல வச்சுப்பான். உள்ள அவங்க இருப்பான், உள்ள ஒரு தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பாங்க, கண்ட கழிவுகளை பொருட்கள் வீணா போன பொருட்களை உள்ள பேசிட்டு இருப்பான், ஏசி வைப்பான். அவர்களுக்கு என்னதுக்கு பதிவு குய் பிரச்சாரம். அவர் பதவி குடிக்கிறதா இல்ல, தைரியமா தான் இருக்கிறாரு, இருந்துதான் கூட விட்டுருக்கிறார், செய்து விட்டுருக்கிறாரு. பயங்கரமான அடி கொடுத்தேன் அப்படின்னா சொல்றாரு, ரொம்ப கெஞ்சினார் ட்ரம்ப். அதனாலதான் நான் நிப்பாட்டினோம், வாழ்க்கையில மறக்க முடியாத அடி ஈரான் கொடுத்த அடி இஸ்ரேல் வாங்கிட்டான். இஸ்ரேல் யாரு,
பாலஸ்தீன மக்களை குண்டு குவித்து சிறுவர்கள் சிறுமிகள் பார்க்கல, பொம்பளைன்னு பார்க்கல, ஆம்பளைன்னு பார்க்கல, அந்த அகதிகள் ஆக்கி என்ன செஞ்சீங்கன்னா சியோனிசம் மதவெறி இந்து மத்துவங்கிற மாதிரி இந்துத்துவம் சியோனிசத்துவம் மோசமானது. பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கணும், அவங்க இடத்தை கைப்பற்றி கொண்டு அவர்களை அடித்து நொறுக்கி அவங்க இடத்துல போய் என்ன செய்யணும், ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அமெரிக்காக்கார சப்போர்ட்லாம் நாடாக அங்கீகரிக்கப்பட்டு அதை என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த முஸ்லீம்களை வந்து அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களை பாலஸ்தீன மக்களை குடும்பம் செய்கிறாங்க. இவர்களை வந்து தக்க பதிலடி ஈரான் அதிபர் கொடுத்து விட்டார். எல்லாம் மென்மேலும் அவருக்கு எல்லாம் பொருளாதாரத்தையும் உடல் வலிமையையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல்களையும் இஸ்லாத்துக்கு வலிமையை கைப்பற்ற இஸ்லாத்துக்காக அவர்களுக்காக அல்லாஹ் ஒத்துழைக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் வலுவடைய என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சியாக்கள் இருக்கின்ற அவனையும் நலனால சொல்றேன்னு சொல்றான், அல்லாஹ் நம்புறான்ல, ரசூலை நம்புறான்ல, திரும்ப அடுத்த குழப்பம் அது அல்லாம சொல்லிக்குவான். அது வந்து மதனிமார்கள் என்ன செய்வாங்க அப்படிலாம் வந்துட்டு நீங்க அவங்கெல்லாம் சவுதி அரேபியா காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க காப்பி 10 ரூபா கொடுப்பாங்க. இது ஏன்டா உனக்கு வேலை காப்பி, எவனையும் காப்பினால என் கோயிலுக்கு போறானா, மாரியம்மா கலைமை வழிபடுறான், இவனை இதெல்லாம் எல்லாம் தடுக்கப்பட்டவங்க என்பதை புரிந்து கொண்டு அல்லாவும் நம்புறாங்க, மற்ற விஷயத்தை மறுமையில பார்த்துக் கொள்வார்கள் சொல்லிக் கொண்டு தரகமோ சுருக்கமோ எல்லாம் முடிவு எடுப்பான் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்கூனி அதுக்குருக்கும் வஷ்கூருடைய வளா தத்துவம்